என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனேயா? உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா. Be the boss. லாரியை கடத்திய சுபாஷ் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் சுபாஷ் பற்றிய பல தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன் வணக்கம். சுபாஷ் பற்றிய என்னென்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது, முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். செங்கல்பட்டு சுங்கச்சாவடியிலிருந்து நேற்றைய தினம் லாரியை கடத்தி சென்ற நெல்லை பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்கிற சுடுதல் நிமிடத்திற்கு 2வது நாளாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் செங்கல்பட்டு தாலுகா போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்திய நிலையில சுபாஷின் உறவினர்களை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு அவர்களை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு தற்போது வரவழைத்திருக்கின்றனர். அதாவது லாரியை சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு விபத்து ஏதும் ஏற்படாமல் சுபாஷ் கடத்தி சென்ற நிலையில் போக்குவரத்து காவலர் முருகன் ஆபத்தான நிலையில் லாரியில் தொங்கி சென்ற காட்சிகளும் நேற்று தினம் வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் சுபாஷின் உறவினர்கள் தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில காவலர்கள் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் சுபாஷ் ஆம்னி பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வந்தது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக உடன்குடியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் தினசரியாக சென்னைக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துல அவர் ஓட்டுநராக பணியாற்றி வந்திருக்கிறார். 15ஆம் தேதி வழக்கம் போல கடந்த 14ஆம் தேதி உடன்குடியிலிருந்து சென்னை கிளாம்பாக்கத்திற்கு ஆம்னி பேருந்தை அவர் ஓட்டி வந்திருக்கிறார். அதன் பிறகாக 15ஆம் தேதி காலையில் பேருந்தில் இருந்த மற்றொரு ஓட்டுநருடன் இவருக்கு தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தகராறில் அந்த சக ஓட்டுநர் சுபாஷை தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட சுபாஷ் ஊரப்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளை சுற்றி திரிந்திருக்கிறார். கடந்த 17ஆம் தேதி ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்தில் உள்ள டீ கடையில ஒரு பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்டு அவர் மீது கொதிக்கும் பாலை எடுத்து ஊற்றி பிரச்சனைகளில் ஈடுபட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ரயில் நிலையத்தில் சென்ற பயணிகள் கல்லால் அடித்து துரத்திய நிலையில் தேவானை மெட்ரிக் மேல்நிலை அருகே அவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். அப்போது ஒரு கடையின் ஷட்டரை உடைக்கும் காட்சிகளும் நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த குடுவஞ்சேரி போலீசார் சுபாஷை எச்சரித்து அவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 18, 19 ஆகிய 2 தினங்களாக செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி சுற்றுவட்டார பகுதியில சுபாஷ் சுற்றி திரிந்திருக்கிறார். அப்போது அந்த வழியாக தனியாக நடந்து வரும் பெண்களிடம் வழிப்பறி முயற்சியிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். 19ஆம் தேதி இரவு புலிப்பாக்கம் யாகபிரீஸ்வரர் கோவிலில் உள்ளே புகுந்து அங்கிருந்த கட்டுமான பொருட்களை சூறையாடிட்டு இருக்கிறார். அதன் பிறகாக நேற்றைய தினம் 20ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் பாஸ்டாக் ரீசார்ஜ் செய்ய சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த டாரஸ் லாரியை கடத்தி சென்று விபத்தை ஏற்படுத்தியதும் அந்த விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இதில் கூடுதல் தகவலாக கடந்த 2015ஆம் ஆண்டு இந்த சுபாஷிற்கு சாலை விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அவருக்கு ஏற்பட்ட தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால அவர் மனநல மருத்துவரிடம் 3 வருடங்களாக சிகிச்சை பெற்றிருக்கிறார். 2018ஆம் ஆண்டில் அவருக்கு மனநலம் சற்று சரியான பின்னர் அந்த சிகிச்சைகளை அவர் நிறுத்தியிருந்ததும் இந்த நிலையில் தான் கடந்த 15ஆம் தேதி சக ஓட்டுநருடன் ஏற்பட்ட தகராறுல அவர் கட்டையால் தாக்கப்பட்டதால் மீண்டும் மனநலம் பாதிக்கப்பட்டு இது போன்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சுபாஷின் உறவினர்களிடம் அவர் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்கள் கேட்டறிந்து வருகின்றனர். தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 15ஆம் தேதி சக ஓட்டுநர் தாக்கியதால் தான் இவர் மனநலம் சற்று பாதிக்கப்பட்டதாக அவருடைய உறவினர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 5 நாட்களாகவே செங்கல்பட்டு சுற்று வட்டார பகுதிகளில் ஏராளமான இது போன்ற சம்பவங்கள்ல சுபாஷ் ஈடுபட்டு வருவதும் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய வந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நவீன்.